A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Psalms chapter 22 with the remaining verses which is verses 22 to 31. So சங்கீதம் 22 அதுல 22ல இருந்து 31 வரைக்கும் பார்க்க போறோம். So இதுல வந்து again the context உங்களுக்கு தெரியும் which is டேவிட் வந்து கஷ்டத்துல இருக்காரு. இப்போ அந்த கஷ்டத்துல he says my God why have you forsaken me. இது ஆரம்பத்துல. And then moving on from that என்னத்தோட முடிக்கிறாரு நேத்து நம்ம டிவோஷன் பார்க்கும்போது he ends with a call of faith. அவர் என்ன முடிக்கிறாரு, ஆண்டவரே I believe in you, I still have trust in you. இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் my faith in you will not unwaver. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறாரு. இந்த செக்ஷனில் என்ன பண்ணுறாருன்னா now very சிம்பிளா it's turning into praise. ஒரு ஆராதனையா it's turning into a psalm of praise. இப்போ அப்படின்னா God has redeemed him or he is absolutely certain that God will redeem him. ஸோ அந்த absolute bottomல இருந்து he is praising God. என்ன மாதிரி ப்ரைஸ் பண்ணுறாரு பாருங்க. I will tell of your name to my brothers in the midst of the congregation I will praise you. ஷிஃப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன் இந்த ஷிஃப்ட் வந்தான்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் சம்திங் ஹஸ் கிளியர்லி ஹேப்பன் தட் அது என்ன நடந்திருக்கு இட்ஸ் த ஒர்க் ஆஃப் காட். ஆண்டவரோட கிருபை ஹஸ் பிளேட் அ ரோல் இன் ஹிஸ் லைஃப். அது கிளியராக we can see here the shift from absolute agony in the beginning to a psalm of praise at the end. So இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து verse 31. So Psalms chapter 32, Psalms verse chapter 22 verse 31 which says he has done it. இன்னொரு சொல்கிறேன், he has done it. So very simple. என்ன பண்ணியிருக்காரு எங்கள் ஆண்டவர்? அவர் ஆரம்பத்தில் என்ன பண்ணார், டேவிடு இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது கஷ்டப்பட்டார். he was in a state of suffering, he was in a state of anguish, but still என்ன பண்ணாரு, he did not lose faith in God. அதுக்கடுத்து ரெண்டாவது செக்ஷனை பார்க்கும்போது என்ன பார்த்தோம், அவர் முடிக்கும் போது அந்த ஆங்குவிஷ்ல இருந்தார், அந்த கஷ்டத்தில் இருந்தோம். முடிக்கும் போது அகைன் he ended by declaring his faith in God. அண்ட் கடைசியா மூணாவது செக்ஷன்ல என்ன பண்றாரு, God has answered his cries, God has answered his praise. எப்படி he is not mentioning it clearly, but obviously நம்மளுக்கு என்ன தெரியுது, ஆண்டவரோட கிருபை இந்த மூணாவது நாள்ல இந்த நாள் பார்க்குற டிவோஷன் இந்த செக்ஷன்ல has happened, something has changed. அதனால டேவிடோட டோன் என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா மாறுது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், he has done itனு எடுத்துருக்கோம் verse 31. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையும், நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்குது. யாரோட வாழ்க்கையும் இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். இது மெட்டஃபர். பெட் ஆஃப் ரோசஸ்னால் ஒரு சொகுசான வாழ்க்கைன்னு இருக்காது. நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஈச் வில் ஹேவ் தேர் ஓன் டிஃபிகல்ட்டிஸ், ஈச் வில் ஹேவ் தேர் ஓன் சேலஞ்சஸ். எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கஷ்டங்கள் வரதான் செய்யும். லைக் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பைனரி வியூ இருக்கக்கூடாது லைஃப்பில். மணி மட்டும் இருந்தால் எல்லாமே எனக்கு இருக்கும் அப்படி இல்லை. மணி இருந்தாலும் நீங்களே பாருங்க, யூ கேன் ரிசர்ச் லாட் ஆஃப் ரிச் பீப்புள் கமிட் சூசைட். ஏன் காசு இருக்குதா, எல்லாமே இருக்குதே, பட் ஸ்டில் இட் ஹேப்பன்ஸ். ஸோ என்ன இருக்குன்னா, எல்லா வாழ்க்கையிலையும் they will have some suffering, some extent of pain to it. ஆனால் இந்த சங்கீதத்தில் டேவிட் நம்மளுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணி தர்றாருன்னா, அந்த கஷ்டத்துக்கு அந்த சஃபரிங்க்கு ஒரு அர்த்தம் யாரு கடைசியில் கொண்டு வருவாங்க, God will make a meaning for our suffering. நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். ஏன்னா இங்கேயே பாருங்க, இந்த சங்கீதத்தாக்கி நீங்களே ஒரு ஃபுல்லாக ரீரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்ட டேவிட் இறுதியில் காட் அவரோட கிருபையால் பண்ண நன்மைகள்ல ஒரு அர்த்தத்தை கொடுத்தார். என்ன அர்த்தம், இந்த இன்சிடென்ட்ல டேவிடுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சி, சாம் ஆஃப் பிரைஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாரும் கண்டிப்பா நிறைய கஷ்டங்கள்ல ஆண்டவர் அவர் கிருபை மூலமா நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, விடுதலை கொடுப்பார். he will deliver us through a lot of difficulties. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா ஆண்டவருக்கு ஒரு சாட்சி சொல்லணும், நல்ல சாட்சியா. அது ஒரு சின்ன ரிமைண்டர் இங்க டேவிட் தரார். அதுக்கு மூலமா நம்ம சாட்சி மூலமா என்ன ஆகும், வேற யாருக்கும் நம்ம பலப்படுத்தலாம், வேற யாரையோட விசுவாசத்தை நம்ம பலப்படுத்தலாம். ஸோ அது நம்ம இங்க ரிமைண்ட் பண்ணணும். ஸோ முக்கியமா நம்ம இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம போற கஷ்டங்கள் வீண் இல்லை, நம்ம படுற பாடுகள்லாம் வீண் இல்லை. there is always a reason and God will in his due time reveal that reason in a way that will glorify him. அவரை வல்லமையா காட்டுற மாதிரி அவர் குறிப்பிட்ட காலத்துல என்ன பண்ணுவாரு, நம்ம படுற கஷ்டங்களுக்கு ஒரு ரிசல்ட்டா அவரு கொடுப்பாரு. ஸோ சிமிலர்லி இங்க நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அது அந்த கஷ்டமான காலத்தை நம்ம பொழைச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் we have survived that difficult time period. ஃபைனான்ஷியலாக இருக்கலாம், இல்லை
மென்டலியாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபிசிக்கலியாக இருக்கலாம், ஹெல்த்னாலியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ஒரு கஷ்டமான ஒரு நேரத்தை நம்ம தாக்கு பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்னாகும், நம்ம God has ultimately அந்த கஷ்டம், அந்த சஃபரிங் மூலமாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு? He has given us a wonderful testimony. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியாக ஆக்குறதுக்கு அவருக்கு என்ன பண்ணிருக்காரு? கிருபை கொடுத்துருக்காரு. அதான் இங்கே டேவிடும் பண்ணியிருக்காரு. டேவிட் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. ஆண்டவர்கிட்ட அவர் போய் என்ன கேட்கல, ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டேன், என் கஷ்டத்துக்கு ஒரு ரிவார்டு கொடுங்கன்னு கேட்கல. அவர் வெரி சிம்பிளாக, இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தீங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கே நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டத்துலேருந்து ஆண்டவர் கண்டிப்பாக விடுதலை கொடுப்பார். அந்த விடுதலை கொடுக்க போது ஆண்டவர் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு என்னதான் பலன் இருக்க போது, இங்கே டேவிட் என்ன ஞாபகப்படுத்துறாரு? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் த பிக்கெஸ்ட் ரிவார்ட் இஸ் பீயிங் அ குட் டெஸ்டிமோனி ஃபார் காட். ஆண்டவருக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருக்கிறதே ஒரு பெரிய கிருபைன்றதை இங்கே டேவிட் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாரு. அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. I'll end with a short prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful reminder and this wonderful thought that you have given us through King David, that Lord, even despite all of those suffering, there is a meaning behind it, Lord. And the biggest meaning of them all is that you have chosen us of all beings to be wonderful vessels of your own testimony, Lord. Thank you for this, Lord. Give us the grace and mercy to remember this, and Lord, enable us to share your testimony in our lives, the way you have molded us in our lives to everyone, and that let your name be glorified in those testimonies, Lord. All of this in Christ's name I pray. Amen.